தமிழகம் வந்து 2வது இடம் பிடிச்சிருக்குங்கிறது காரணம், இது வந்து 1 or 2 டேஸ்ல நடந்த மேஜிக் இல்ல. நான் ஏற்கனவே 100 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்களே தமிழகத்தில் வந்து தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு கிடைத்த நல்வாய்ப்பு. ஆனால் இந்த 5 வருஷத்துல, அந்த 95 வருஷத்துல நடந்ததுல வந்து இந்த 5 வருஷத்துல இந்த ஆங்கிலத்துல குவாண்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்க. மிக மிக வேகமான ஸ்டெப்னு சொல்லி அது ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். ஸ்டாலினை யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். இப்ப நான் வந்து 35 வருஷமா நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து நான் பணிபுரிஞ்சதே கிடையாது. ஆனா நான் வந்து ஒரு நிர்வாகத்துல இருந்திருக்கேன். அப்ப நிர்வாகங்கள் எப்படி நடக்குது பல மாநிலங்கள்னு பார்த்திருக்கேன். இந்த மாநிலத்துல திரு ஸ்டாலின் இந்த 5 வருஷத்துல அந்த 4 வருஷம் 4.5 வருஷம் ஆக போகுது. அவர் செய்த முயற்சிகள் மிக மிக பாராட்டுக்குரியது. இந்த சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அவர் செஞ்சது இன்னைக்கு யாருக்கும் எவ்வளவு தூரத்துக்கு தெரியும்னு தெரியாது. அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததெல்லாம் வந்து அதே மாதிரி பஸ்ல வந்து இலவச பயணம் செய்யறதுக்கு அதனால என்னென்ன பலன் நடந்தது. ஒரு ஏழை பெண்ணு இதுக்கு முன்னாடி வந்து ஆத்திர அவசரத்துல ஆக்கி போட்டு ஓடணும், பிள்ளைக்கு ஆக்கி போட்டு ஓடணும், பஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்துல ஓடணும். இன்னைக்கு அது அப்படி எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கலையா 30 கிலோமீட்டர் தள்ளி வேலை கிடைக்குதா போக முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்தது மூலம், இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது மூலம் அட்ரிஷன் இன் ஸ்கூல்ஸ்ங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படிச்சோம்னு சொல்லி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண 4-5 பசங்க பேசியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? இவர் வந்து மிக மிக பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நாளைக்கான தேர்தலுக்கான முயற்சி இல்லை. இது நாளைய தலைமுறைக்கான முயற்சி.